Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை புளிக்குழம்பு. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. பார்க்கறக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது அந்த எண்ணெயிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை மொறுமொறுன்னு ஆகணும். இது கூட 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. அப்போ தான் கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கருவேப்பிலை நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றிட்டு குட் கொலஸ்ட்ரால் தங்க வைக்கிறதுக்கும் கருவேப்பிலை நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க தாளிக்க போகிறேன். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. புளிக்குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 பூண்டும் ஆட் பண்ணுறேங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. இந்த புளிக்குழம்பெல்லாம் மண் சட்டியில் செய்கிறப்ப டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வரமல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுட்டு அதையும் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க.
கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டை போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்க விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சு வந்துருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு அப்பளத்தோடு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கருவேப்பிலை வாசமெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். ஹாவ் எ குட் டே.